மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 18.3% தொழிலாளர்கள் ஆதார் அடிப்படையிலான கூலி வழங்கும் திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. 2006 தொடங்கப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100 நாட்கள் வேலை அளிக்கப்படுகிறது. இதற்கான கூலித்தொகை தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகின்றன. போலியான ஜாப் கார்டுகள் பெற்று பண மோசடி செய்வதை தடுக்க ஜாப் கார்டுகள் மற்றும் வங்கி கணக்குகள் ஆதார் அட்டையுடனும் தேசிய பண பரிவர்த்தனை நிறுவனத்தின் டேட்டா பேஸுடனும் இணைக்கப்படுவதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இதை செயல்படுத்துவதற்கான கால அவகாசம் இதுவரை 4 முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 31 4வது நீட்டிப்பு முடிவடையும் நிலையில் டிசம்பர் 1 வரை 5வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் இணைந்து வேலைவாய்ப்பு பெறும் தொழிலாளர்கள் எண்ணிக்கை 2023-24 14.35 கோடியாக அதிகரித்துள்ளது. ஆனால் இவர்களில் 2.62 கோடி பேர், அதாவது 18.3% வங்கிக் கணக்குகள் இதுவரை ஆதார் மற்றும் தேசிய பண பரிவர்த்தனை நிறுவனத்தின் டேட்டா பேஸுடன் இணைக்கப்படவில்லை. இவர்களில் 1.2 கோடி பேர் உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய 5 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாமில் இத்திட்டத்தின் மூலம் வேலை பெறும் 63 லட்சம் தொழிலாளர்களில் 61.2% இன்னும் புதிய முறைக்கு மாறவில்லை. 6 லட்சம் பயனாளிகளை கொண்ட நாகாலாந்தில் 80% பழைய முறையில் தொடர்கின்றனர். இவர்கள் அனைவரும் டிசம்பர் 31க்குள் புதிய முறைக்கு மாறாவிட்டால் வேலை இழப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.